தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாடு தேதி வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 18லேருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள்ளே வந்து நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்றிருக்கு. ஸோ இதுக்காக மாநாடு தேதி வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன நடந்திருக்கு, உண்மையான ரீசன் வந்து என்ன, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணதற்கு மிக முக்கியமான காரணம், ஈவன் வந்து மண்டே, அது வந்து மண்டேவா இருந்தாலுமே இந்த 25ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு தான் வந்து திரு விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள். ஸோ மதுரையில் தான் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தாங்க. அந்த பிறந்த நாள் மதுரையில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த சமயத்தில் மாநாடு வந்து நடத்தினா மதுரை மக்களுக்கு ரொம்ப எமோஷனலாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து விஜய் கூட டச் ஆகிவிடும். அதனால் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் டே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து விஜய் அவர்களோட திருமணம் நாள். இந்த ஒரு டேட்ல மாநாடு வச்சா விஜய்க்கு ஒரு சென்டிமெண்டான டேட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி தான் வந்து விஜய் அவர்கள் 25ஆம் தேதி மாநாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதாவது 25ஆம் தேதி மாநாடு வேண்டாம், ஸோ வந்து 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வந்து இருக்கு. ஸோ 25ஆம் தேதி மாநாடு வந்து வைத்தால் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுத்தா அடுத்து ஒரு நாள் கேப் தான் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி வந்து இருப்பதால் எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதில் வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் மாநாடு தேதியை வந்து ஆகஸ்ட் 18லேருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள்ள நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளாம தான் வந்து இருந்தது. இப்போ வந்து இந்த கோரிக்கை வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. புசியானந்த் அவர்களும் உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து எந்த விதமான கலவரமும் இருக்காது, எந்த விதமான பெரிய வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் இல்லை செலிப்ரேஷன் எதுவுமே வந்து இருக்காது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் தான் காவல் அதிகாரிகளோட பாதுகாப்பு தேவை. அது வந்து 27ஆம் தேதி நடக்காது. அதிலிருந்து ஒரு வாரம் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு தான் நடக்கும். ஆனால் வாண்டடாக வந்து காவல் அதிகாரிகளை வந்து எங்களுக்கு வந்து 25ஆம் தேதி பாதுகாப்பு கொடுக்க முடியாது, மாநாடு தேதியை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாண்டடாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம். ஸோ தமிழக வெற்றி கழகம் இதுக்கு வந்து ஓகே வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து மாநாடு தேதி வந்து ஆகஸ்ட் 18லிருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள்ள வந்து நடக்க போகிறது. இதுக்கான அறிவிப்பை திரு விஜய் அவர்கள் வெளியிட போகிறார்கள். இன்னைக்கு அப்படி இல்லைன்னா வந்து நாளைக்கு வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு செம அப்செட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் வளரவே வேண்டாம். ஸோ திமுக காவல் அதிகாரிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்து விடுவார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமான எதிர்ப்புகள் வரும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ப்ளஸ்ஸாக மாறி தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு பெரிய பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக வந்து மக்கள் மனதில் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ மதுரை மாநாடு தேதி என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கெஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் அப்டேட்டும் தக்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாடு தேதி வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 18லேருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள்ளே வந்து நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்றிருக்கு. ஸோ இதுக்காக மாநாடு தேதி வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன நடந்திருக்கு, உண்மையான ரீசன் வந்து என்ன, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணதற்கு மிக முக்கியமான காரணம், ஈவன் வந்து மண்டேவா இருந்தாலுமே இந்த 25ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு தான் வந்து திரு விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள். ஸோ மதுரையில் தான் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தாங்க. அந்த பிறந்த நாள் மதுரையில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த சமயத்தில் மாநாடு வந்து நடத்தினா மதுரை மக்களுக்கு ரொம்ப எமோஷனலாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து விஜய் கூட டச் ஆகிவிடும். அதனால் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்டான
சென்டிமெண்டான டே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து விஜய் அவர்களோட திருமணம் நாள். ஸோ இந்த ஒரு டேட்டில் மாநாடு வச்சா விஜய்க்கு ஒரு சென்டிமெண்டான டேட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி தான் வந்து விஜய் அவர்கள் 25ஆம் தேதி மாநாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதாவது 25ஆம் தேதி மாநாடு வேண்டாம், ஸோ வந்து 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வந்து இருக்குது, ஸோ 25ஆம் தேதி மாநாடு வந்து வைத்தால் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுத்தா அடுத்து ஒரு நாள் கேப்பு தான் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி வந்து இருப்பதால் எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதில் வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் மாநாடு தேதியை வந்து ஆகஸ்ட் 18 ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள்ளே நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. இந்த கோரிக்கை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளாமல் தான் வந்து இருந்தது. இப்போ வந்து இந்த கோரிக்கை வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. புசியானந்த் அவர்களும் உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின், அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து எந்த விதமான கலவரமும் இருக்காது, எந்த விதமான பெரிய வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் எந்த செலிப்ரேஷன் எதுவுமே வந்து இருக்காது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் தான் காவல் அதிகாரிகளோட பாதுகாப்பு தேவை. அது வந்து 27ஆம் தேதி நடக்காது, அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு தான் நடக்கும். ஆனால் வாண்டடாக வந்து காவல் அதிகாரிகளை வந்து எங்களுக்கு வந்து 25ஆம் தேதி பாதுகாப்பு கொடுக்க முடியாது, மாநாடு தேதியை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாண்டடாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாம். ஸோ தமிழக வெற்றி கழகம் இதுக்கு வந்து ஓகே வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து மாநாடு தேதி வந்து ஆகஸ்ட் 18 ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள்ள வந்து நடக்க போகிறது. இதுக்கான அறிவிப்பை திரு விஜய் அவர்கள் வெளியிட போகிறார்கள். இன்னைக்கு அப்படி இல்லைன்னா வந்து நாளைக்கு வந்து இதுக்கான அறிவிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு செம அப்செட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் வளரவே வேண்டாம். ஸோ திமுக காவல் அதிகாரிகளை வந்து தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்து விடுவார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமான எதிர்ப்புகள் வரும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ப்ளஸ்ஸாக மாறி தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு பெரிய பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக வந்து மக்கள் மனதில் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ மதுரை மாநாடு தேதி என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கெஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் அப்டேட்டும் டக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.